குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தர் அலங்காரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 83. தேங்கிய அண்டத்து இமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாப புரவி மிசை தாங்கி நடப்ப முறைந்தது சூரன் தலன் தனிவேல் வாங்கி அனுப்பிட குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே. இதுதாங்க இந்த பாடல். தேங்கிய அப்படின்னா நிறைவு பெற்ற, புரவி அப்படின்னா குதிரை, ஈண்டு மயில், மிசை அப்படின்னா தன் மீது. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தன் சிறிய திருவடிகளுக்கு அழகிய வீர கழலை அணிந்துள்ள முருகன் அனைத்து செல்வங்களும் நிறைந்துள்ள வானுலகத்தில் வாழும் தேவர்களை சிறைவிடுக்கும் பொருட்டு அழகிய தோகையை உடைய மயிலின் மீது ஏறி சூரபன்மனை அழித்ததும் ஒப்பற்று ஒளிரும் வேலாயுதத்தை ஏவி குன்றங்கள் எட்டும் நிலை அழியும்படி செய்ததையும் எங்கனம் உரைப்பேன், உன் பெருமையே பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 84. மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்ற அறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய் வீடும் போதுன் அடைக்கலமே. இதுதாங்க இந்த பாடல். மை அப்படின்னா கருமை, பைவரும் அப்படின்னா துன்பத்தோடு வரும் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஆழகால நஞ்சினை உண்டதால் கரிய நிறத்துடன் கூடிய கழுத்தினை உடைய சிவபெருமானின் திருக்குமாரரே கந்தனே என்று போற்றி வணங்கும் இத்தொண்டினை அல்லாமல் வேறு ஒன்றும் அறியவில்லை. அடியேன் கற்ற கல்வியும் போய் துன்பத்துடன் வரும் சுற்றத்தாரும் ஊராரும் ஓவென்று கதறி அழ ஐம்பொறிகளும் எளியேனை கைவிட இவ்வுடலினின்று உயிர் பிரியும் போது நின்னை அடைக்கலமாக அடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 85வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.